சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதால எல்லோரும் ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். மண்டே ஸ்கூல் அப்படிங்கிறதால மார்னிங் தான் கிளம்பி வந்தோம். கிளம்பி வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுக்க டைம் ஆகிடும் அப்படிங்கிறதால அத்தை தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா பச்சளை மருந்து குழம்பு மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிற பச்சளைகளெல்லாம் பறித்து குழம்பு மாதிரி வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த ரெசிபிஸை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து தொட்டுக்கிறதுக்கு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தாங்க. ராகி சேமியா வச்சு தேங்காய் நாட்டு சக்கரெல்லாம் போட்டு ஒரு புட்டு மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. வருஷம் குட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. குட்டீஸுங்களுக்குலாம் லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களாம் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. ஈவினிங் போல் வந்தால் குட்டீஸ் ஜூஸ் வேணும்னு காலையிலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி அவங்க ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுன்ட்டு மாதுளம் பழம் இருந்தது, அதை தான் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து கொடுத்துடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ட்ரையாக அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையான அவ்வளோ தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சக்கரை போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து கொடுத்துருந்தேன். நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.